Hello viewers, நான் அனிதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 12th standard maths chapter 1 applications of matrices and determinants exercise 1.1ல 5th sum. Question என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, if A is equal to 1/9 சொல்லிட்டு multiplied by ஒரு 3/3 matrix கொடுத்திருக்காங்க. Prove that A inverse is equal to A transpose சொல்லி question கொடுத்திருக்காங்க. First நம்ம RHS எடுத்து prove பண்ணிக்கலாம். ஏன்னா அது ஈஸி இல்லையா? A transpose கண்டுபிடிக்கணும்னா ரோவெல்லாம் காலமா எழுதுவோம். கரெக்டா? So A transpose is equal to 1/9 into இந்த ரோ இருக்கு -8 1 4. இந்த ரோவை காலமா எழுதுறீங்க. இப்போ -8 1 4. அடுத்த ரோ 4 4 7. இந்த ரோவை காலமா எழுதுறோம். 4 4 7. அடுத்து 1 -8 4. இதை காலமா எழுதுறோம். 1 -8 4. So இது first equation எடுத்துக்கலாம். இதான் வந்து நம்ம RHS. இது வந்து equal to LHS, அதாவது A inverse அப்படின்றத நம்ம prove பண்ணணும். Next step LHS A inverse நம்ம கண்டுபிடிக்கணும். A inverse கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னா, இப்போ இது வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி கூட மல்டிப்ளை ஆகியிருக்கு இல்லையா? ஸோ நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பார்த்துருக்கோம். ஸ்கேலார் குவான்டிட்டி கூட மல்டிப்ளை ஆகி வந்துச்சுன்னா அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா அட்ஜாயிண்ட் ஆஃப் k into A is equal to k power n-1 into adjoint of A அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு டைம் பார்த்துருக்கோம். இங்கே nன்றது இது ஒரு 3/3 மேட்ரிக்ஸ்ன்றதுனால n is equal to 3 அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ A inverse கண்டுபிடிக்க ஃபார்முலா 1 by determinant of A into adjoint of A. ஸோ ஃபஸ்ட்டு determinant of A நம்ம கண்டுபிடிக்கணும், adjoint of A கண்டுபிடிக்கணும். அந்த adjoint of A கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஏன்னா ஸ்கேலார் குவான்டிட்டி கூட மல்டிப்ளை ஆகி கொஸ்டின் வந்திருக்கு. அதே மாதிரி இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் இல்லையா? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏனாலும் இங்கே ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி வந்ததுனால டிட்டர்மினன்ட் ஆஃப் கே ஏ இஸ் ஈக்குவல் டு கே பவர் என் இன்டூ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னு நமக்கு தெரியும். இந்த என்னன்றது தான் 3/3 மேட்ரிக்ஸ் நம்ம லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி. ஸோ என் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிக்கணும். ஸோ டிட்டர்மினன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு கேன்றது கொடுத்துருக்கா ஸ்கேலார் குவான்டிட்டி. என்ன கொடுத்துருக்காங்க ஸ்கேலார் குவான்டிட்டி? 1/9 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 1/9 பவர் n. nன்றது 3 நமக்கு தெரியும். இன்டூ டிட்டர்மினன்ட் ஆஃப் A. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏனா -8 எடுத்துக்கோங்க. -8 அது இருக்க ரோவையும் காலமையும் விட்டுட்டிங்கன்னா மீதி உள்ளதை மல்டிப்ளை பண்ணுங்க. 4 × 4 16 minus 8 into 7 56 இல்லையா? ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ்னா ப்ளஸ் 56 -1 இன்டூ ரோவி காலமே விட்டுடுங்க. 4 4s are 16 minus 7 into 1 7 plus 4 into ரோவி காலமே விட்டுட்டிங்கன்னா 8 4s are 32 minus 32 இங்கே மைனஸ் சைன் இருக்கிறதுனால minus 4 into 1 4. ஒன் பை 9 cube வந்து 729 minus 8 into 16 plus 56 72 minus 1 into 16 minus 7 9 plus 4 into 30 minus 32 minus 4 வந்து minus 36. next 1 by 729 into minus 8 into 72 minus 576 minus 9 minus 36 into 4 வந்து 144. 1 by 729 into minus 729 அப்படின்னு பார்த்தா கேன்சல் பண்ணா -1 கிடைக்கும், which is not equal to 0. so determinant of A வந்து not equal to 0 அப்படின்னா A inverse exist நமக்கு தெரியும். so next வந்து நம்ம இந்த ஃபார்முலால என்ன கண்டுபிடிக்கணும்?
டிட்டர்மினன்ட் A கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து adjoint of A கண்டுபிடிக்கணும். ஸோ adjoint of A is equal to adjoint of A ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா adjoint of K ஏன்னா ஸ்கேலார் கூட மல்டிப்ளை ஆகி வந்திருக்கு. ஸ்கேலார் கூட மல்டிப்ளை ஆகி வந்ததுனால adjoint of K ஃபார்முலா K power n minus 1 into adjoint of A. இங்கே n ஓட வேல்யூ 3 நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம adjoint of A கண்டுபிடிக்கலாம். 1 by 9 n minus 1 னா 3 minus 1 which is 2. நெக்ஸ்ட் adjoint கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம், cofactor of A and அதோட டிரான்ஸ்போஸ் எடுப்போம். ஓகேவா, கொஸ்டின் வந்து நான் ரெஃபரன்ஸ்க்காக இப்போ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கோஃபேக்டர் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். ஏ கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன், சைன் ஆல்டர்னேட்டாக போட்டுக்கோங்க. ப்ளஸில் ஆரம்பித்து ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் ஆல்டர்னேட்டாக போட்டுக்கோங்க. த ஹோல் டிரான்ஸ்போஸ். இப்போது -8 இருக்க ரோவையும் காலமையும் விட்டுடுங்க. மீதி இருக்க எலிமெண்ட் எழுதுங்க. 4 7 -8 4. 1 இருக்க காலமையும் ரோவையும் விட்டுட்டு மீதி எலிமெண்ட் எழுதுனா 4 7 1 4. 4 இருக்க ரோவையும் காலமையும் விட்டுட்டு மீதி இருக்க எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா 4 4 1 -8. 4 இருக்க ரோவையும் காலமையும் விட்டுட்டிங்கன்னா மீதி இருக்க எலிமெண்ட் 1 4 -8 4. 4 இருக்க ரோவையும் காலமையும் விட்டுட்டிங்கன்னா -8 4 1 4 இருக்குமா. செவன் இருக்க ரோவையும் காலமையும் விட்டுட்டிங்கன்னா மீதி உள்ள எலிமெண்ட் -8 1 1 -8. 1 இருக்க ரோவையும் காலமையும் விட்டா மீதி 1 4 4 7. -8 இருக்க ரோவையும் காலமையும் விட்டா மீதி இருக்க எலிமெண்ட் -8 4 4 7. 4 இருக்க ரோவையும் காலமையும் விட்டிங்கன்னா -8 1 4 4. சால்வ் பண்ணலாம் இதை. ஸோ 1 by 9 ஸ்கொயர்ன்றதை 1 by 81 எழுதிக்கலாமா. நெக்ஸ்ட்டு 4 4s are 16. இங்கே ப்ளஸ் சைன் இருக்குது, ப்ளஸ் எழுதிக்கோங்க. -8 into 7 வந்து -56 இருக்கும். ஸோ மைனஸ் ஆஃப் -56 இல்லையா. நெக்ஸ்ட் மைனஸ் சைன் எழுதிக்கோங்க. சைன் ரொம்ப முக்கியம், பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். 4 into 4 16 minus 7 into 1 7 plus 4 into 8 -8 na, so -32 minus 4 into 1 4 minus 1 into 4 4 minus of -8 into 4 32 minus 32 plus -8 into 4 minus 32 minus 4 minus 8 8s are 64 minus 1. 1 into 7 7 minus 16 minus of 8 7s are 56. இங்கே ஒரு மைனஸ் சைன் இருக்கு. ஸோ -56 minus 4 into 4 16 plus 8 4s are 32. இங்கே ஒரு மைனஸ் சைன் இருக்கு. ஸோ -32 minus 4 into 1 4. The whole transpose. Next 1 by 81. இது அப்படியே சால்வ் பண்ணணும் நம்ம. 16 இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 16 + 56 வந்து 72. -16 - 7 வந்து 9. ஸோ இங்கே ஒரு மைனஸ் சைன் இருக்குது. -9. -32 - 4 வந்து -36. 4 இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 32 + 4 வந்து 36 ஆகிடும். இங்கே ஒரு மைனஸ் சைன் இருக்குது. ஸோ -36.
நெக்ஸ்ட்டு -32 -4 வந்து -36. 64 - 1 63. இங்கே ஒரு மைனஸ் சைன் இருக்கு. ஸோ -63 வரும். 7 - 16 -9. -56 -16 வந்து -63 அப்படின்னு வரும். ஐ மீன் 72 வரும். ஸோ இங்கே ஒரு மைனஸ் இருக்கு, பிளஸ் ஆயிடும். +72 -32 -4 -36. So adjoint of A is equal to, இதோட டிரான்ஸ்போஸ் எடுத்து எழுதணும். 1/81 into இந்த ரோவை வந்து காலமா எழுதணும். 72 -9 -36. இந்த ரோவை காலமா எழுதணும். இப்போ -36 -36 -63. இந்த ரோவை காலமா எழுதுனா -9 72 -36. இதான் adjoint A ஓட வேல்யூ. இதை நம்ம இன்னும் ஃபர்தரா சால்வ் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 9ல இருக்கு. ஸோ நம்ம 9 காமனாக எடுத்துக்கலாம். 1/81 into 9 வெளியே எடுத்துட்டா 8. 9 8s are 72. ஸோ 8 -4 -1 -1 -4 8 -4 -7 -4. 9 காமனாக எடுத்துருக்காங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 9 8s are 72 வருது. 9 4s are 36. ஸோ இந்த மாதிரி வருது இல்லையா? நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணலாம். 9 1s are 9 9s are 81. ஸோ 1/9 into 8 -4 -1 -1 -4 8 -4 -7 -4. இதுதான் வந்து adjoint of A ஓட வேல்யூ. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தா A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். A இன்வர்ஸ் ஃபார்முலா 1/determinant of A into adjoint of A. ஸோ determinant of A நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். determinant of A ஓட வேல்யூ வந்து -1 சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சோம். ஸோ 1 divided by -1 into adjoint of A ஓட வேல்யூ மல்டிப்ளை பண்ணும். 1/9 8 -4 -1 -1 -4 8 -4 -7 -4. ஸோ இங்கே ஒரு மைனஸ் சைன் இருக்கு, மல்டிப்ளை பண்ணா ஸோ இதெல்லாம் சைன் சேஞ்ச் ஆகுமா? ஸோ -8 +4 ஆயிடும். இதுவும் +1 ஆயிடும். இதுவும் +1 +4. இது -8 4 7 4. இதுதான் நம்மளோட A இன்வர்ஸோட வேல்யூ. டிரான்ஸ்போஸோட வேல்யூ வந்து ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் இல்லையா? ஸ்டார்டிங்கில் RHSோட வேல்யூ 1/9 இது, அண்ட் LHSோட வேல்யூ இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ A இன்வர்ஸோட வேல்யூ சேமாக வருது. ஸோ நம்ம LHS is equal to RHS. Hence proved. இவ்வளோதான் நம்ம சம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.